என்றும் நான் செல்ல மாட்டேன். நல்லவர். உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து எங்களை ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு வைத்திருப்பாராக. ஏன்னா நீங்க கேட்க போற வார்த்தை இப்ப உங்களுக்கு பயத்தை கொடுக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 5வது வசனங்களை நாம் வாசிப்போம். 5ல இருந்து. எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஆமே. இப்படிலாம் சொன்னாங்களா? இதெல்லாம் நடந்ததா? எப்படா சாவான், எப்படா தின்ன காலியாகும், எப்படா இந்த இடத்த நான் பிடிச்சுக்கிட்டு வாழலாம் நினைக்கக்கூடிய சில கூட்டங்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இதை ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நமக்கு எப்பொழுதும் எதிரிகள் கூடவே தான் இருப்பார்கள். நாம் எதிரிகள் எப்படி வீழ்த்துறது தெரியாமல் எதிரி சொல்லை கேட்டு நம்ம காயப்படுகிறோம். யார் சொல்ல கேட்டு? எதிரிகள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன பண்றோங்க? காயப்படுகிறோம். எப்பொழுது சாவான், எப்பொழுது அவன் பேர் அழியும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், பரிசுத்த தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபை, பரிசுத்த தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வல்லமை, இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயர் பதித்த தேவ பிள்ளைகள் அந்த பெயரை அழிப்பதற்காக, அந்த பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக இந்த சத்துருவன் என்ன பண்றாங்க? நம்மை அழிக்க விரும்புகிறான். அல்லேலூயா. என்ன நினைக்கிறாங்க? அப்போ எப்போ சாவான், எப்போ நம்ம பேர் அழியும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துடைய பெயரை அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சத்துருவான் என்ன பண்றாங்க? அதிகமாக வேகமாக எழும்புகிறான். அப்ப அந்த சத்துருத்தை நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. இந்த வசனத்தை எல்லாம் தேவ பிள்ளைகளை நீங்க படிச்சிருப்பீங்களா? படிச்சீங்களா? சரி, இன்னைக்கு அந்த வசனம் உங்களுக்கு புரியும். நல்லா வாசிங்க. ஒருவன் என்னை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. யாருங்க? ஒருவன் என்னை பார்க்க வந்தா அவன் எதுக்காக வரானா? வஞ்சனையாக. வாசிங்க. அவன் தன் இருதயத்துல சேகரித்துக் கொண்டு தெருவுல போய், எங்க போய்? தெருக்குள்ள போய் என்ன பண்றானா? அப்பா. அல்லேலூயா. யாருக்கிட்ட பேசுனா? பார்க்க வரவங்க. நல்ல கவனிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகளிடத்துல இந்த வஞ்சனை ஆவி இருக்கிறது. யாருக்கிட்ட? தேவ பிள்ளைகிட்ட தான். நல்ல நானும் இந்த இயேசுதான், அவங்களும் இந்த இயேசுதான். அப்போ நான் உள்ள வரும்போதும் சந்திக்கும் போது இருதயம் எதை சிந்திக்குது? சொல்லுங்கம்மா. இல்லையா? உலகத்தார் மனுஷனுடைய வஞ்சனை வேற. கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துடைய சமுதாயம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன பண்றாங்க? தன் சக விசுவாசிகள், சக நண்பர்கள் உயர்வதை அவர்களால் என்ன பண்ண முடியலங்க? பொறுத்து கொள்ள முடியல. அப்ப நம்ம உயர்வை தடுக்கிறவன் சத்துருவானவன் அல்ல, நம்மை சிநேகிக்கிறவன். உயர்வை தடுக்கிறவன் சிநேகிக்கிறவன். நல்லா நீங்க கவனிக்கணும். வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது வசனங்களை இன்னும் தெளிவா அந்த வசனத்தை சொல்றேன் பாருங்க. 7 வாசிங்க. என் பகைஞர்கள் எல்லாரும் ஏகமாக முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து. இப்ப அந்த தன் இருதயத்தில் எதை சேர்க்கிறானுங்க? 6ஆம் வசனம். சேகரித்துக் கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவ் பண்ணி என்ன பண்றான்? எந்த இடத்துல போய் கொட்டலாம். ஆமே. சேகரித்து பாக்குறாங்க. அல்லேலூயா. எடுத்து கொண்டு போய் என்ன பண்றாங்க? அதை தூக்கி தெருவில் என்ன பண்றாங்க? பேசுகிறவர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்தார் கூட நம்ம அவ்வளவு குறை சொல்லி பேச மாட்டோம். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும்.
நம்ம இப்ப வந்து 2 பேரும் ஒருத்தர் ஆகலன்னு வச்சுங்களேன், தெருவு ஃபுல்லா நம்மளை பத்தி தான் பேசுவாங்க, தூத்தி பேசுவாங்க இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். சத்தியத்தை உள்வாங்குகிற பிள்ளைகள், சத்தியத்தை உள்வாங்குகிற பிள்ளைகளுடைய இருதயத்துல கிறிஸ்துடைய அன்புதான் உள்ளுக்குள்ள என்ன வரணும், உள்ளுக்குள்ள அதே சேகரிக்கணும். எதை சேகரிச்சு வச்சுக்கணும்? கிறிஸ்துவின் அன்பை சேகரித்து வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்பு சகோதரர்கள் என்ன பண்றாங்க? 11 பேர் டின்னுக்கு பெறுகிறாங்க. எத்தனை பேரு? 11 சகோதரர்கள். எத்தனை சகோதரர்கள்? அது முடிஞ்ச அப்பா தகப்பனார் அவங்கிட்ட போய் சொல்லும் பொழுது தகப்பனார் சொல்ற, நானும் உன் தாயும் உனக்கிட்ட வணங்கணுமான்னு சொல்றத பண்றான். தகப்பனார் பிள்ளையை கடிந்து கொள்கிறான். கடிந்து கொள்ளப்பட்டு அவன் என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையை தன் இருதயத்துல வைத்துக் கொண்டு, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கு தன் இருதயத்தில் அதை வைத்துக் கொண்டான். நல்ல கொள்ளிய அவன் தகப்பனார் வச்சிட்ட பிறகு சகோதரர்கள் பகைக்கிறார்கள், இன்னும் அதிகமாக பகைக்கிறார்கள். அவன் மேல பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்க? சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சகோதரிடத்துல தகப்ப என்ன பண்றாங்க? இந்த பகைக்கக்கூடிய மகனை அனுப்புறாரு. யார அனுப்புறாரு? யார பகைக்கிறாங்க? யார பகைச்சாங்க? அப்பா கூப்பிடுறாரு. யாரு கூப்பிடுறாரு? நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப என்ன எல்லாரும் பகைச்சாலும் கடையில என்ன பண்றாரு? அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ற, அந்த வீட்டை போய் நேசிக்கின்றாரு, அந்த வீட்டுல போய் அன்பு செலுத்துன்றாரு. அப்போ எங்க அப்பா என்ன பண்ற? திட்டம் செஞ்சு என்னை கடிந்து கொண்டு மறுபடியும் அவர் என்ன பண்றாரு? அடுத்த செகண்ட், அடுத்த நிமிடம், அடுத்த நொடி என்ன பண்றாரு? அவருடைய பணியை செய்ய ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப கடிந்து கொள்வது என்பது என்னன்னா, என்னை உருவாக்குகிறது. அவர் சேகரிக்க இருதயத்தில் என்னை குறிச்சு ஒரு நினைவு வச்சிருக்கார் கடவுள். நம்மளை குறித்து ஒவ்வொரு திட்டத்தை இருதயத்துக்கு அவர் என்ன பண்றாருங்க? பதிய வைத்திருக்கிறார். அது சரியான நேரத்துல சரியான முறையில எடுத்து பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். அப்ப அந்த விருப்பத்துக்கேற்ற இருதயமாக நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். நல்லா கவனிச்சு பாருங்க. உன் சகோதரர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ இங்கு வா, நான் உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். என்ன சொல்றாரு? இப்ப நீங்கள் நானா என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, நீங்கள் நானும் என்ன சொல்லுவோம்? போந்த பிறகு இப்பதான் அந்த வீட்டுல போன திட்டுறாங்க, கழுவி ஊத்துனாங்க, திரும்ப போய் என்ன பண்ண சொல்றீங்க? அந்த வீட்டுக்கு எங்களை போக சொல்றீங்க, வேற வீட்டுக்கு வேணா போனாங்க, எந்த வீட்டுக்கும் அல்லையா? அது கிறிஸ்துடைய வாழ்க்கை அல்லையா? அந்த வசனத்தை சொல்றேன், சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வரேன். ஏன்னா அநேக தேவ பிள்ளைகள் நாம் ஏன் ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்கிறார்? ஏன் ஆண்டவர்? ஒரு வசனம் இருக்கு, கடிந்து கொள்ளு பிரடி நீதிமொழியில் இருக்குது. சரி, நான் சொல்றேன், நானே எடுத்து சொல்லிடுறேன். ஆதியாகமம் 37 இல்ல 10 வாசிங்கம்மா. இதை அவன் தன் தகப்பனுக்கு சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்கி வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டார். யார? யோசேப்பை கடிந்து கொண்ட தகப்பனார் திரும்ப அழைக்கிறார். யாரு? அன்பான தேவ பிள்ளைகள், நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனை கடிந்து கொள்கிறார்னா, ஒரு ஊழியக்காரனை கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், கடவுள் அடுத்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் நிற்க வைப்பதற்கு மொத்தமா உன்னை என்ன பண்ணாரு? கடிந்து கொள்வார். இல்லையா? ஏன்னா தமிழ வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அப்ப வளரும் எங்கே ஒரு இடம் வருமா? அதை கடிந்து செல்லக்கூடிய தகப்பன், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், மனநிலை என்று சொன்னால் அந்த ஆத்மா என்ன பண்ணாதுங்க? சீர்படாது. அந்த ஆத்மா என்ன பண்ணாது? சீர்படாது. எப்போதும் விதண்டவாதமாகவே பேசும். அது தன்னை மட்டும் தான் நினைக்கும். அது என்ன பண்ணும்? தன்னை மட்டும் தான் நினைக்க, தன்னுடைய சுயத்தை தான் பேசும், தன்னுடைய பிரச்சனை தான் பேசும், வேற யாரையும் பேசாது. இல்லையா? இவங்க அப்படி படிக்கிறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி நினைச்சா அவங்களா யாருக்கு கணக்கு தெரியல, ஆனா நான் மட்டும் தான். அப்ப அந்த கடிந்து கொள்வது ஏற்றுக்கிறதுக்கு மனதில் வாய் வார்த்தை தான் வருது. நீ ஏற்றுக்கொண்ட என்ன பண்ணுவ? கடவுள் என்ன சொல்ற? நம்மளை இன்னும் உருவாக்க விரும்புகிறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மேல் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த 9வது வசனம் சொல்லுது,
11 வாசிங்க. அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். என்ன கொண்டாங்க? அப்படியே பொறாமை என்ன? எரிச்சலுக்கு வேற பொறாமை என்ன? அவனை பார்த்தாலே என்ன பண்ண முடியல. என்ன இவன் இவ்வளவு பெரிய வார்த்தையை பேசுறான், எனக்கு சின்ன பையன் இவன் பேசுறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஆக்ரோஷம் வேகம் வருது. இதை யார் பாக்குறா? யோசிப்பும் பாக்குறாரு, அவங்களுடைய தகப்பனாரும் பாக்குறாரு. அல்லையா? அப்படி அந்த தகப்பனார் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. யார கடிந்து கொள்கிறார்? கடிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் திரும்ப யார் அழைக்கிறார்? கவனிங்க, யார் அழைக்கிறா? அங்க சொல்லப்படுது பாருங்க, வாசிங்க 12வது வசனம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை நான் அவர்களுக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். நீங்கள் சொல்லுவோம். எங்க விசுவாசம் அப்படிதான் முடியாது. நாங்க எப்படி இல்லை இவனை திட்டின இடத்துல போய் நாங்க நின்று அவங்க பேச முடியும் இல்லையா? அதான் நிறைய பேர் நம்ம என்ன பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு இதே கிடையாது, மானும் கிடையாது, இனம் கிடையாது, என்னதான் பேசினாலும் போய் நிக்கிறீங்களா இல்லையா? நாம் நிற்பதற்கு காரணம் என் தரத்தை குறைப்பதற்கல்ல, என் தேவன் கொடுத்த குணத்தை வெளிப்படுத்துவது, என் தேவன் கொடுத்த குணங்களை வெளிப்படுத்துவது இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம ஒரு தகப்பன் நம்மை கடிந்து கொள்ளுகிறது எதற்காக? நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற. இப்ப நீங்க போக மாட்டேன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப ஒண்ணு கிடையாது. ஏமா நாளைக்கு என்ன பண்ணுங்க, நல்ல பிரேயர்களா வாங்கினானு பிரதர், நாங்க இன்னைக்கே நைட்டு வந்துட்டோம் பிரதர், வீட்டுல போய் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, காலையில நாங்க எங்க இருந்து பிரேயருக்கு வரோம்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஆனா அந்த அந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். யாரு அந்த ஒரு மனுஷன் இருக்கிறான்? அவன் என்ன என்ன பண்ணான்? வந்து சர்ச்சை திறக்கணும், என்ன பண்ணான்? ஜெபிக்கணும், கரெக்டா 11 மணிக்கு மைக்க பிடிச்சி என்ன பண்ணோம். ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன கிடையாது, இதே டைம் தான், இதே நேரம் தான், இதே தான். நீங்கள் தேவன் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து நீங்க செய்தான ஆசீர்வாதம். உங்களுடைய திட்டங்கள், நோக்கங்கள், இலக்கங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்துக்கு இடையூறாக என்ன வருது? நிறைய சகோதரர்களாக போராட்டம் வரும். சாதாரணமாக இல்லையா? எல்லாம் கவனிச்சு பாருங்க. இந்த யோசேப்பு ஒரு சொப்பனத்தை சொல்றான். சொல்லும் போது சகோதரர்கள் என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்க. ஆனா வெக்கமானவெல்லாம் மறுபடியும் போய் இன்னொரு சொப்பனத்தை சொல்றான். நீங்க நான் சொல்லுவோமா? பேசுமா? இனி சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம சொல்லதான் நம்ம சுயமே மாறும். நம்ம எப்போ சாகடிக்கப்படுறோம்னா, என்னால இதை செய்ய முடியாது, ஆனா என்னை தாழ்த்தி நான் சொல்ல என்ன பண்ணுவாருங்க, தாழ்மை உள்ள தேவன் அதை சீர்படுத்தி கரெக்டான ரூட்ல கொண்டு வந்து நிறுத்துவாரு. முதல்ல அவன் கண்ட சொப்பனத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க அப்பா அவனுக்கு எப்படி ஆடைகளை கொடுக்குறாரு? என்ன ஆடைகள்? டிசைன் டிசைனா, எப்படி கலர் கலரா, கோடுபட்ட சட்டை, அந்த சட்டை அப்பவுமே யார் தச்சு கொடுத்திருக்காரு? மல்டி பர்பஸா தன் பிள்ளைக்கு தச்சு போட்டிருக்காரு. அல்லையா? அப்போ சும்மா இருப்பானுங்க அண்ணன் தம்பி. என்னைக்காவது எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தானா எங்க அப்பா? இவனுக்கு பாரு என்ன பண்றாரு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லி என்ன பண்ணாரு? அப்போ அந்த ஆடையில் ஆரம்பித்தது. எதுல ஆரம்பிச்சது? ஆடையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் பேசுகிற வார்த்தை இன்னொரு போராக மாறியது. அல்லேலூயா. தரிசனத்தை காண்பவர்களே, உங்கள் எதிர்கால திட்டங்களை அறிந்தவர்களே, கடவுளுக்காக இறைப்பணி செய்யக்கூடியவர்களே, உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்க போகும்போது நிச்சயமாக நிறைய இடையூறுகள், தடைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். என்ன சூழ்ந்து கொண்டிருக்கும்? தடைகள் நிறைய சூழ்ந்து கொண்டிருக்கும். அதை எதிர்க்கிறவன் தான் யாரு? அல்லேலூயா. நான் போக மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், இனி ஆலயத்துக்கு வர மாட்டேன், இனி எந்த பிரேயருக்கு வர மாட்டேன். நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லா பாலிசி வச்சிருக்காங்க. நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன இருக்குது? நல்ல ஒரு குணம் இருக்குது. ஆமென். ஒருத்தர் நான் சத்தம் போட்டாலும் எல்லா வீட்டுக்கும் யாரும் வர மாட்டாங்க. நீங்க சத்தம் போட்டீங்கன்னா ஒன்னா குடிக்கிறீங்க, ஆனா நான் சத்தம் அல்லேலூயா. அப்போ அந்த அன்பை பாருங்களேன், எவ்வளவு
அந்த பரிமாற்றம் பாருங்க. இல்லையா? அப்ப நீ யாருக்காக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற? அங்கதான் கேள்வி. அப்ப நீ இன்னும் யார பாக்குற? மனுஷனை பாக்குற. அப்ப ஊழியரா நீ பார்க்கல. இப்ப நீ எப்போது ஊழியரா நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது என்ன பண்ண, அதை மறந்து என் சகோதரி வீடு, என் சகோதரன் வீடு, உங்க வீட்டுக்குள்ள கடவுள் என்ன பண்றாரு, நிறைய வச்சிருக்காரு. நான் போய் சும்மா ஒரு துதி பாடல் பண்ணாலும் அந்த வார்த்தையுடைய வரி என்ன பண்ண, இந்த வீட்டை ஆசீர்வதிக்கும். வீட்டு ஜபம் அதுதான். நீங்க ஏனோ தானமா கூடி சாப்பிட்டு கும்மா வச்சுட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் நிறைய பாரம் கசப்புகளோட தான் இருப்போம். ஆனா அந்த கசப்பு வந்து இந்த வீட்டு பிறகு வரும்போது நம்ம கசப்பு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, இவங்களை நடத்துங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அந்த வார்த்தை அவங்களையும் ஆசீர்வதிக்கிறது, என்னையும் ஆசீர்வதிக்கிறது. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் கரங்கள். அதை நம்ம என்ன பண்றது இல்ல, கோபத்தினால எடுக்கக்கூடிய முடிவு. அதை நான் சொல்றேன் பாருங்க. வாசிமா 37 4வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்தார். யாருங்க அதிகமா நேசித்தாலே என்ன உண்டு? அதிகமா நேசித்தாலே என்ன உண்டு? யார் நேசித்தாராம்? உங்களை என்ன யார் நேசிக்கிறாரு? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி பாருங்களேன், எங்க ஏசாப்பா எங்களை நேசிக்கிறாரு, அதனால எனக்கு என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்களேன். இருக்கா? ஏன் பாடுன்னு கேட்பீங்களா? ஏன் பிரச்சனை வந்து கேட்பீங்களா? அல்லேலூயா. என்ன நேசிச்சாலே அனுமதி. என்ன நேசிக்க கண்டுக்கவே மாட்டாரு, தண்ணி தெளிச்சு விட்டுருவாரு. நீ எந்த சாக்கடையில கடை, எங்க வேணா இருந்து கடை, என்னை நேசிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், அழகா கூடவே இருக்கிற இந்த சகோதரன், இந்த சகோதரி, பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுற அதெல்லாம் நமக்கு எதுவா மாறும்? அன்பின் ரூபமா மாறும். எப்படி மாறும்? அன்பாக மாறும். உடன் பிறந்த சகோதரன் என்ன பண்ணுவான்? நல்லா பைபிள் படிப்பான், நல்லா ஜெயிப்பான், நம்ம கிட்ட எதிர்த்து. எப்படின்னுப்பா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நமக்கு மண்டைக்கு எட்டாது. நம்ம ஆண்டவரே சத்ருவானன் உள்ளே நுழைந்து விட்டான். சத்ரு உள்ள நுழையணுமா? உன் தரிசனம் உள்ள நுழைஞ்சிருக்கு. உன் தரிசனம் என்ன பண்ணிருக்கு? அவன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ அவன் கிட்ட போகாத, உங்க தரிசனத்தை நோக்கி நினைப்பண்ணு, நீ பயணிக்க வேண்டும் சொல்லுங்க. அப்போ தகப்பனார் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். உடன் பிறந்த சகோதரர்கள் சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார், என் கூட இருக்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா. நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா, நான் அதை திரும்ப சொல்ல, வசனங்களை நம்ம படிச்சுட்டு அந்த வசனத்தை சரியாக நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரையும் பார்க்க. ஏன்னா எனக்கு ஒரு இலக்கு வச்சிருக்காரு. சும்மா கொண்டு வந்து ஒரு சபையில உங்களை கொண்டு வந்து நிறுத்த மாட்டாருங்க. சும்மாக்க உங்களை கொண்டு போய் ஒரு காரியத்தை கத்த செய்ய வைக்க மாட்டாரு. ஏற்கனவே ஆல்ரெடி பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காரு, திட்டங்கள் வகுத்து நம்ம வச்சிருக்கிறார். ஆனா அதை என்ன பண்ண சதிக்க முடியாம ஓடுறோம் பாத்தீங்களா? அங்கதான் நம்ம தோல்விகளை சந்திக்கிறோம். அதுல நின்று ஜெயிக்கணும், அதுல நின்று ஜெயிக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை கடவுள் என்ன பண்றாருங்க? உருவாக்குறார். அவர் எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்றபடி மோல்டு பண்றாரு. அவனுதான் விஷயம் இல்லையா? இப்ப ஒரு வெல்டிங் அடிக்கிறவனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த வெல்டிங் அடிச்சாதான் அந்த இது என்ன இருக்கும். ஒரு குயவன் பாத்திரம் ரெடி பண்றது அவனுக்கு கை கேட்டபடி இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அந்த பாத்திரம் வரணும். எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஆத்திரமாக நீயே நானும் வரணும். இத சொல்லுங்க. தகப்பன் நேசித்தால், தகப்பன் நேசித்தால் என்ன பார்த்து ஐயா எங்க அண்ணா தண்டு தான், எங்க ஆட்டுக்கு தந்தான், அவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாலும் சொல்லக்கூடாது. கடவுள் என்னை தரிசனத்தை நோக்கி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அவனுடைய தரிசனம் இலக்கு கம்மியா இருக்கும், ஆனா என் தரிசனம் கர்த்தர் பெருசா கொண்டு போறாரு. கடைசியில பகைச்சான் பாத்தீங்களா, நிந்திச்சான் பாத்தீங்களா, என்ன பேசினா பாத்தீங்களா, வந்து நிப்பான். அண்ணா அக்கா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கடவுள் அந்த தரிசனத்தை நோக்கி நம்மளை கொண்டு போறார். வாசிங்கம்மா. தகப்பன் அவனை சகோதரர்கள் எல்லாரிலும் தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரன் கண்டபோது அவனை பேசாமல் யாருங்க அவனை பகைத்தார்கள். எப்படி பேச மாட்டாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு சாதகமாகவே உடன்பிறப்பு பேசுமா? எனக்கே நிறைய பேர் பேச மாட்டீங்க. அல்லேலூயா. சகோதரர்களுக்கு என்ன பண்ணாதான்? கூட பிறந்த சகோதரர் என்ன பண்ண மாட்டாங்களாம்? என் சகோதரன் ஒருத்தர் பேசினா நான் போய் முன்னாடி நின்று அவனுக்காக என்ன பண்ணான்? சப்போர்ட் கொடுங்க.
ஆமாங்க, அவன் சொன்னா கேட்க மாட்டான், நீங்க என்ன வேணா பாத்துங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போற சகோதரர்கள். அல்லையா? அப்ப கடவுள் என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. பேசுகிற இடத்துலதான் நான் என்ன பண்ண போறேன், உயர்த்த போகிறேன். அல்லையா? அப்ப தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப நேசிச்சா என்ன கிடைக்குது, தகவல் உங்களை நேசிச்சா என்ன இருக்குது, பாடு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன வருது, பகை. பட்சமாவே பேச மாட்டாங்க. யாரும் வீட்டுக்காரும் பேச மாட்டாரு, மனைவியும் பேச, பிள்ளைகளும் பேச, சபையும் பேச, ஊழியக்காரும் பேச மாட்டாங்க. எல்லாரும் எதா இருப்பாங்க. அல்லையா? ஆனா அதை தாண்டி உனக்கு ஒரு சொப்பனத்தை கத்த வைத்திருக்க, உனக்கு ஒரு வெளிப்பாடை வைத்திருக்கிறார். ஏன்னா நீ போகக்கூடிய பயணம் வெகு தூரம். இந்த குறுகிய வட்டத்துக்குள் இந்த நேசம் கிடைக்குமா, இந்த அன்பு கிடைக்குமா, இவங்க சிநேகிப்பாங்களா, இவங்க என் மேல பிரியமா இருப்பாங்களா, இதை சார்ந்து இருக்காது. உன் மேல அதிகமாக புரிய வைக்கக்கூடிய சில கூட்டங்களுக்கு நீ போய் வெளிப்பாடுகள் சொல்லவோ, தரிசனங்கள் சொல்லவோ, ஜெபிக்கவோ, அந்த கிருபைக்குள் உன்னை நான் வளர்த்து கொண்டு போகிறேன். இது பக்கத்துல நிற்காத என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை பேசி முடிச்சிட பிறகு பாருங்க அடுத்தது. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு. யாருங்க யாருங்க நீங்களா காண மாட்டீங்களா? சொல்லுங்க. நாங்கள் ஒரு சொப்பனத்தை கண்டு அது தன்னுடைய சகோதரத்தில் அறிவித்தான். எப்படிங்க பகை எப்படி வருது, பகை எப்படி வருது, அதிகமாக. எந்த அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமா இது வருமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கடவுள் என்னை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா, எனக்கு குறிச்சு நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. அதான் சொல்ற, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, பகைக்கப்படுவீங்க. நேசிக்கப்படுவது எங்க சொல்லல, ஆனா அவர் தான் நேசிப்பேன்னு சொன்னார். இயேசு ஒருவர் தான் பண்ணுவீங்க, நேசிப்பேன்னு சொன்னார். மத்தவங்க யாருமே அவனை என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, பகைப்பார்கள் என்று வார்த்தைகள் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பான தேவச்சனமே, உன் தரிசனம், நீ போகக்கூடிய இலக்கு, நீ ஜெபிக்கக்கூடிய ஜெபம், நீ செய்யக்கூடிய ஊழியங்கள், இதை எல்லாவற்றுக்கும் உட்டுக்கட்டை கட்டும்படியாக எதிரிகள் எழும்புவார்கள். நீ எதிரியை பார்க்காது, உன் தரிசனத்தை பார், உன் தரிசனத்தை பார். அதை நோக்கிதான் நாம என்ன பண்ணணும், கடந்து போகணும். அல்லேலூயா. அப்ப கூடவே இருந்து என்ன பண்ண, இருதயத்துல இவங்க சகோதரன் அக்கிரமத்தை என்ன பண்ணிட்டாங்க, உன்னுக்குள்ள என்ன வச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பகைச்சாங்க, இப்ப என்ன பண்ணாங்க, கூட கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வச்சிட்டாங்க. வச்சுட்டு பாருங்க, திட்டி அவனை அமிச்சிட்ட பிறகு திரும்ப போய் நிக்கிறாங்கம்மா. எப்படி நிக்கிறான், அவனை திட்டி என்ன பண்றாங்க, 11 பேர் டின்னு கட்டுறாங்க. அழகா சிரிக்கிறான். யாரு யாரு, நமக்கு சிரிப்பே வராத. சொல்லுங்க, பேச பேச நம்ம சிரிக்கணும். அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இன்னொரு சொப்பனத்தை கண்டன. அல்லேலூயா. அந்த அன்போடைய அந்த ஐக்கியத்தை நீங்க தான் சொல்ற, வசனம் தான் சொல்ற. நீங்க வசனம் படிக்கும் போது அந்த அர்த்தத்தோடு நீங்க படிச்சு வச்சுங்க, ஜெயிச்சுடுங்க. நம்ம என்ன பண்ணோம், யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டான், அதனால் சகோதரர்கள் பகைக்கப்பட்டார்கள். ஆமென். இதுதானே அல்லேலூயா. வசனத்தை படிக்கும் போது உள்ள பண்ணுங்க, அந்த வசனத்துக்குள்ள நான் தான் அந்த மனுஷன். யாரு, யோசேப்பு யாரு, எனக்கு வெக்கம் கிடையாது சொல்லுங்க, ஒண்ணுமே கிடையாது. அண்ணா இதோ வந்துட்டேண்ணா, தங்கச்சி இதோ வந்துட்டேன், அக்கா இதோ வந்துட்டேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா, அன்னைக்கு நீங்க பகைச்சிக்க இல்ல என்ன சொன்னாரு, பெரிய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்த சொல்லு, இன்னும் தரதான் மாறுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்மளை உருவாக்குற அந்த அன்பை பாருங்க, அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஒரு மனுஷன் சகோதர உடன் பிறந்தது ரத்த உறவு, அடுத்த உறவு கிடையாதுங்க. ஒரே தாயின் வயிற்றில் ஒரே தகப்பனுடைய அன்புல பிறந்த அந்த சகோதரர்கள், அந்த அன்பின் ஐக்கியங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பைபிளை வாசிக்கிற ஜெபிக்க உடன் பிறந்த ரத்த உறவுகள் இன்னைக்கு நமக்கு விரோதமாக அகேன்ஸ்டா நின்று கொண்டிருக்கிற என்று சொன்னா, கடவுள் அவர்களுக்கு முன்னாக தொழில்துவமாக வைத்திருக்க அந்த தரிசனத்தை நீங்கள் ஒருவர் மறந்து விடக்கூடாது. இந்த பேசல என்ன ஒதுக்கிட கவலையப்படாத, நீ ஒதுக்கப்படாத, கர்த்தர் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்க என்னை உயர்த்துகிறார். இந்த தேவன் சொல்லுகிறார். அந்த சொல்லப்படுது பாருங்க, 6 வாசிங்களா. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை என்ன சொல்றாங்க, ஏற்கனவே பகைச்சுட்டாங்க, இப்ப போய் என்ன பண்றாரு, அண்ணா சொல்லுங்க, சிரிச்சு பாருங்க.
அண்ணா நான் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன், கொஞ்சம் கேளுங்களேன். எப்படி இருக்கிற சகோதரர்களுக்கு என்னடா நம்மளை கிண்டல் பண்றானா? எவ்வளவு இருக்காருங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, வெட்கப்படாத உன்னுடைய ஜபம், உன் துதி, உன் தேவனை தேடுகிற வெட்கப்படாத. மனுஷனுக்காக என்ன பண்ணாத, எதையும் இழந்துடாத. போய் நில்லு, திரும்ப நில்லு, திரும்ப ஜெபி, திரும்ப பாடு, திரும்ப செய்ய, போய் என்ன பண்ணு, ஒதுக்க நீ நில்லு, அங்கதான் நீ ஜொலிப்பேன்னு கத்த சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ண, ஒரே அட்டம்ல கீழே வந்துடும். ஒரே அட்டம்ல என்ன பண்றான், கீழே வந்துடாம பேட்டை புடிச்சுன்னா முதல் பால் ஸ்ட்ரைட் ஸ்டெம்ப் எகிருது. அது இல்லையா? அப்ப நம்ம எங்க இருந்து ஜெயிக்க முடியாம டிஃபெண்ட் பண்ணி ஆட நமக்கு என்ன தெரியல, பொறுமையா இருந்து என்ன பண்ண தெரியல, ஆட தெரியல. அலையா? அப்ப நம்ம பொறுமையா தேவ களத்துல ஆடணும். எதுல ஆடணும்? அண்ணா கேளுங்க அண்ணா, சொல்லுங்க தங்கச்சி, கேளுங்க தங்கச்சி, எங்க பிரச்சனை பொண்ணு கேளுமா, சொல்லுங்க தமிழ் கேளு, சொல்லி பாருங்க, பக்கத்துல கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்லி பாருங்க, கேளுங்கம்மா. அலையா? நான் இன்னொரு காரியத்தை கண்டேன். அப்பா எதுக்கு மூஞ்சி எப்படி இருந்திருக்கு, நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்க. கேட்கிற மூஞ்சி எப்படி இருக்கான், நம்ம சொல்ற மூஞ்சி எப்படி இருக்குது. அவன் மூஞ்ச பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கல. நீ கடுகடு இருக்கிற, எரிச்சல இருக்கிறியா, கோபமா இருக்கிறியா, டெரரா இருக்கிறியா கிடையாது. ஆனா கடவுள் எனக்கு சொன்ன வார்த்தை மட்டும் சொல்ல, இதுதான் எனக்கு. ஆமே, நீ அடிப்பியா, மிதிப்பியா, திட்டுவியா, காரி துப்பியா, சட்டையை கிழிப்பியா, என்ன வேணா பண்ண எனக்கு தெரியாது. எங்க அப்பா எனக்கு இதை சொன்னார், உன்கிட்ட சொல்ல. அண்ணா கேளுங்க தங்கச்சி, கேளுங்க, சொல்லுங்க கேளுங்க. எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாசிங்க. நம் வயல்களிலே அப்பொழுது என்னுடைய நிமிர்ந்தது உங்கள் அரிக்கட்டுகளை நடைக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அம்மே அப்பா, சொல்லுங்க உங்க தரிசனம் தாங்க. நீங்கள் கட்டப்பட்டாலும் உங்க கட்டுகள் அழுக்கப்பட்டு நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்க. கூட பிறந்த அத்தனை பேரும் தலைகுனிய கட்ட வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தரிசனத்தில் அபிஷேகம் நம்ம மேல கடவுளை வச்சிருக்கிறாருங்க. அந்த கிரியைக்குள்ள நீங்க வளரணும். என்ன கட்ட முடியாது, சொல்லுங்க பக்கத்தை தேவைச்சு சொல்லி பாருங்க. நம்ம யாரும் கட்ட முடியாது. நாம் நிமிர்ந்து நிற்கிறவர்கள், தலை நிமிர்ந்து நிற்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்பது அங்கீகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். என் சகோதரா, என் சகோதரியே, என்னை நிந்தித்தாயே, என்னை பகைத்தாயே, என் மேல பெருமை கொண்டாயே, இன்றைக்கு கத்த சொல்லுகிறார், நான் நிமிர்ந்து நிற்கு, நீ தலை குனிந்து நிற்க முடியாது. கடவுள் உணவு செய்த அந்த தரிசனம், அந்த அபிஷேக தரிசனம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள் அளவில்லாமல் இருக்க வேண்டும். அல்லையா? அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துறாங்க. அவனுடைய சகோதரன் எப்படி இருந்திருக்கும்? விசாரிச்சு பகைப்பானா பகைக்க மாட்டானா? சொல்லுங்க. ஜெபிக்கிற பிள்ளை அவனை உதைப்பானா உதைக்க மாட்டானா? அப்ப அந்த உதையை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? என் கட்டு நிமிர்ந்து நிக்கணும். என் கட்டு கட்டின கட்டு என்ன பண்ணுதான்? கட்டப்பட்ட கட்டு, சொல்லுங்க அல்லையா? என் வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கை இல்லை, நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை. அல்லையா? என்னை நிமிர செய்கிற ஒரு தகவல், என்னை தலை குனிய வைக்கிறது. அழகா ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். சங்கீதம் 112 நான் நினைக்கிறேன். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உற்சாகமா கரம் தட்டுங்களேன். எங்க உட்கார வைக்கிறாருங்க? எங்க உட்கார வைக்கிறாருங்க? பிரபுகளோடும் ராஜாக்களோடும். எதை நீங்க சுதந்திரிக்க போறீங்க? அல்லேலூயா. நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறோம். இப்ப பகைச்சா எப்படி இருப்பீங்க? சர்ச்சில் யாரும் உங்ககிட்ட பேசினா கூட, சிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஆமே நல்லலையா? நீங்க அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்தி பாருங்களேன். தலை அங்க குனியும், நம் தலை நிமிரும். அல்லேலூயா. போய் வெக்கமே படலைங்க. என்ன பண்ணல? வெக்கமே படல. மறுபடியும் 11 கிட்ட போய் நிக்கிறான். நின்னுட்டு சொல்றான் பாருங்க, வாசிங்க. அப்போது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ எங்க மேல என்ன பண்ற? வாசி முடிச்சலாம். எங்க மேல் நீ துரைத்தனம், எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களை நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாக. எப்போ ஃபர்ஸ்ட் லேசா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இப்ப ஃபுல் ஸ்ட்ராங் ஆகி போச்சு. இப்ப தெரியுதா?
கிறிஸ்துடைய வாழ்க்கை தெரியுதா? நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க நமக்கு என்ன இருக்குது? பகை பெருகிட்டே போகுது. பகை பெருகிட்டே போகுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ இந்த பகை வந்துருச்சு, நம்மளால ஜெபிக்க முடியலையே, அது முடியலையே. இவன் அதை குறிச்சே கவலைப்படலைங்க. யோசிப்பு என்ன பண்ணல? கவலையே படல. அல்லையா? அவன் நினைக்கிறான், துரைத்தனம் பண்ண பாக்குறாயா, ஆள பாக்குறாயா? எந்த வார்த்தை ஒருவன் உன்னை பார்த்து பேசுகிறானோ அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவான். நீ வாழ முடியாதுன்னு சொல்லுவான், உன்னால சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவான். கடவுள் அங்க அவன் வாயின் வார்த்தை மூலம் தான் உனக்கு எல்லாமே செய்து முடிப்பார். உன்னையால ஊழியம் செய்ய முடியாதுன்னு கடவுள் ஊழியத்தை செய்து கொடுப்பார். அல்லையா? இப்படிதாங்க கர்த்தர் நடத்துவாரு. இவங்க சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினாரா? எங்க போய் உட்கார்ந்தாம? யாரெல்லாம் எங்க வந்தாங்க? எல்லாரும் எங்க வந்தாங்க? யார் சொன்ன வார்த்தை? எதிரிகள் சொன்ன வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எதிரி உன்னை பார்த்து அன்பிட்டுன்னு சொல்லிட்டாலே நீ தான் ஜெயிச்ச. நான் எப்போ சொல்லுவேன், என்ன பேசினாலும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏத்துப்பேன். ஏன்னா அவங்க பேசினாதான் கடவுள் என்ன பண்ண போறாரு? என் தலையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போறாரு. என் உயர்வு எங்க இருக்குன்னா மனுஷன் பேசுகிற வார்த்தையில இருக்கு. சொல்லுங்க. அல்லையா? இனி நீ உன்னால் சாதிக்க முடியாது யாரா சொன்னா என்ன பண்ணாதீங்க, சிரிச்சுட. ஓகே பிரதர், ஓகே சிஸ்டர், நீங்க சொன்னதுக்காக கர்த்தருக்கு சொல்லிட்டு கடந்து போங்கல. நம்ம சாதிக்கிறவர்களா இருப்போம், அவங்க கீழே விழுந்தவர்களா இருப்பார்கள். அல்லையா? அவர்களே என்ன பண்ணாங்க நம்ம கிட்ட? அல்லையா? நம்ம ஒரு காலத்துல இப்படி இப்படின்னு போனோம், நம்மளாம் இனிமேட்டு அப்படிலாம் போக மாட்டோம். நம்ம என்ன பண்ண இப்படி கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம்? இப்படி கொடுக்க போறோம். ஏன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தைக்குள்ள நம்மளை உருவாக்கிட்டாராமே, எங்கேயுமே நிக்காத. அல்லையா? கடவுளுடைய பிரதான கிருபைங்க ஆண்டவருக்கு உள்ளத்துல ஆழத்துல அதிகமா நன்றி சொல்லு. அல்லையா? எல்லாமே அடைக்கப்பட்டாலும் ஊழியத்தை கர்த்தர் தடையில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். கொடுக்கிற கரங்களை என்ன பண்ண இன்னும் அதிகமாக உருவாக்கி இருக்கிறார். அல்லையா? எந்த தேவன் நான் சொல்ல எப்போ பணம் வந்து ஒரு பொருட்டாண்ட ஊழியத்துல கிடையாது. அல்லையா? ஏன்னா அது கொடுக்கிறவர் அவர். தெரியாத முகம், அறிந்த முகம், அறியாத முகம் இந்த மாசத்துல மொத்தம் பாருங்க அளவில்லாமல் கொடுத்து கர்த்தர் கூட்டத்தை நடத்துறார். சிந்திச்சு பாருங்க. 2 கூட்டம் முடிச்சு அடுத்த 3வது கூட்டம் 60,000 ரூபாய் கடவுள் சந்திச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. 5 ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுக்க கிரியை செய்தார். பல குடும்பங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிரியை. அப்ப தேவன் இந்த ஊழியத்தை நேசிக்கிறார் என்று சொன்னா அந்த பாடுகளை சகிக்கணும். இதை சகிக்கணும். சொல்லுங்க, இன்னும் அதிகமாக சொல்லுங்க. கிருஷ்ணா அவர்களே, இன்னும் அதிகமாக சொல்லுங்க. பூரா இன்னும் அதிகமாக எல்லாம் சொல்லி பாருங்க. பக்கத்துல சொல்லி பாருங்க. இன்னும் அதிகமாக என்ன பண்றாங்க? எங்களை பகைக்கிறாங்க பிரதர். என்ன சொல்றாங்க? பகைக்கிறாங்க. அது என்ன பண்ணும்? பகையா பார்க்காதீங்க, அது நன்மையாக பாருங்க. அல்லேலூயா. நீங்க நன்மையா பாத்தீங்கன்னா ஜெயிச்சுங்க. ஒரே காத்து சொல்லி செபிப்போம். பாருங்க, இன்னும் அதிகமாக என்ன பண்ணார்களாம்? பகைத்தார்கள். இந்த செய்தி நான் நாளைக்கு சர்ச்சில் பேசுறேன். வாசிங்கம்மா, அந்த 13 வாசிங்க முடிச்சிடலாம். அப்போது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை நான் என்ன பண்ண போறேன்? என்ன பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. உன்னை என்ன பண்ண போறேன்? திட்டா பாத்தீங்களா? காரி துப்புனா பாத்தீங்களா? ஒதுக்குனா பாத்தீங்களா? அங்கதான் போக போறாங்க. எத்தனை பேர் போக போறீங்க? எத்தனை பேர் போறீங்க? அதான் நீங்க சொல்றது பைபிள். அவங்க அப்பா சொல்றாரு, அப்பாவும் கடிச்சுக்கிட்டாரு, சகோதரன் பகைச்சுக்கிட்டாங்க, எல்லாமே பகைச்சிட்ட பிறகு இப்ப அப்பா கூப்பிடுறாரு. யாரு? நம்ம ஏசப்பா கூப்பிடுறாரு. எப்ப நான் திட்டதான் செய்வேன், ஆனா திட்டிட்டு எங்க தெரியுமா அனுப்பேன்? சொகுசான வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எவன் உன்னை பகைச்சானோ, எவன் உன்னை நிந்திச்சானோ அவங்களுக்கு போய் உதவி செய்தாங்க. சொல்லுங்கம்மா சிஸ்டர், பிரதர், போனீங்களா? சத்தமா சொல்லுங்க. காது கேட்குது. கேக்குதாப்பா? உங்களுக்கு கேக்குதா? நீங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்களா? சொல்லுங்க. அவங்க சொன்ன பாருங்க, நான் இப்ப எங்க அனுப்ப போறேன்? உன் சகோதரத்துல அனுப்ப போகிறேன், வா என்றார். அல்லேலூயா. அந்த மகன் சொல்ற வார்த்தை கவனிச்சு பாருங்க. அதுவாதான் நீங்க இருக்கணும். அந்த பிள்ளையாதான் நீங்க இருக்க. வாசிங்க. அவன் இதோ போகிறேன் உற்சாகக்காரன். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அனுப்ப போறாரு. என்ன சொல்ல போறீங்க? வெட்டு மட்டையில இருக்கிற வீட்டுல இல்ல, ஏசி கார வச்சுக்கிற வீட்டுல இல்ல, உன்னை ஒதுக்கி துரத்துற வீட்டை போய் தேடி தேடி சுவிசேஷம் சொல்லு பண்ற. சொல்லுங்க. சொல்லுவீங்களா?